நாகர்கோவில் விசாரணை கைதி சபரிவர்மனினுடைய உடலை வாங்கிறதுக்காக உறவினர்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. 5 நாட்களுக்கு அப்புறமா அவருடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பிரசாத்தும் இணைஞ்சிருக்காரு. பிரசாத், இவருடைய இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆய்வு முடிஞ்சிருச்சா? என்ன நடக்குது இப்ப? மேலும் தகவல்களை நீங்க சொல்லுங்க. வணக்கம். நாகர்கோவில் சிறைச்சாலையில் கடந்த திங்களன்று உயிரிழந்த மாற்றுத்திறனாளியான வியாபாரி சபரிவர்மனுடைய உடல் செவ்வாயன்று பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பிரேத பரிசோதனையின் அந்த காட்சிகள் அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்பட்டது. அந்த வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என மக்கள் கண்காணிப்பகம் என்கின்ற மனித உரிமை அமைப்பினுடைய ஆதரவோடு குடும்பத்தினர் அரசிடம் கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று இரவு காவல்துறை அதற்கான சிடியை ஒப்படைத்தது. பிரேத பரிசோதனை நடக்கும் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை உள்ளடக்கிய சிடி நேற்று இரவு வழங்கப்பட்டது. அந்த வீடியோ பதிவை பார்த்து 48 மணி நேரத்திற்குள் இது தொடர்பாக அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற விதிமுறைக்கு உட்பட்டு இன்று காலை 8 மணி முதல் திருச்சி, மதுரை, அதே போன்று சென்னையில் 2 இடங்கள் என 4 இடங்களில் மருத்துவ குழுவினர் அந்த வீடியோ பதிவுகளை ஆய்வு செய்தார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிட்டபடி அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்ற அதனுடைய காயங்கள் இது அனைத்தும் காணப்படுகிறதா, காயங்கள் அனைத்தும் அந்த பிரேத பரிசோதனையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பது ஆய்வு நடைபெற்றது. 5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஆய்வு நடைபெற்ற நிலையில் இறுதியில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிட்ட இருக்கின்ற அனைத்து காயங்களும் அந்த சடலத்தில் காணப்படுகிறது என்ற அடிப்படையில் ஒரே மாதிரியாக இருப்பதால் அதை சடலத்துக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியதை தொடர்ந்து மருத்துவர்கள் இவர்களுக்கு குடும்பத்தினருக்கு ஆலோசனை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் சடலத்தை பெற்றுக் கொள்வதற்காக குடும்பத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். அதையொட்டி விரைவில் அந்த சடலத்தை வாங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இவர்கள் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஏதேனும் அதில் குறிப்பிடவில்லை என்றால் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாடும் இருந்த நிலையில் ஒரே மாதிரியாக இருப்பதால் தற்போது அது இல்லை. உடனடியாக சடலத்தை வாங்குவதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. சடலத்தை எரிப்பதா அல்லது புதைப்பதா என்கின்ற குடும்பத்தினர் அவர்களுக்கு ஒரு விவாதம் எழுந்த நிலையில் மீண்டும் ஏதேனும் ஒரு சூழலில் அந்த பிரேதத்தை மறு பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் என்கின்ற அடிப்படையில் அதை புதைப்பதற்கான நடவடிக்கையை அவர்கள் குடும்பத்தினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு தற்போதைக்கு இந்த மாதிரி முடிகிற சூழலில் அரசினுடைய தரப்பிலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் நிவாரணம், அதே போன்று அவருடைய மனைவி ஆனந்தவல்லிக்கான ஒரு ஊரக வளர்ச்சி முகமையில் ஒரு தற்போதைக்கு தற்காலிக வேலை, அதே போன்று வீட்டு மனை, வீடு கட்டி வழங்குகின்ற திட்டம், குழந்தைக்கு படிப்புக்கான தொகை என இந்த உதவிகள் அரசு தரப்பிலிருந்து விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத். 5 நாட்களுக்கு பிறகாக சபரிவர்மனினுடைய உடலை பெறறதுக்காக உறவினர்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய முக்கிய செய்தியை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.